வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கூட பேசுகிறதுக்கு பெஸ்ட்டான டாபிக்ஸ் என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற பெஸ்ட்டான டாபிக்ஸை வந்து நீங்கள் பொண்ணுங்க கூட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க, உங்களுடைய லவ்வையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக்கை போட்டுட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு பொண்ணு கூட நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பேசலாம், அல்லது மெசேஜ் மூலமாக, அல்லது நேரடியாக அவங்க கூட போய் பேசினாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி யூஸ்வலாக பொண்ணுங்க கூட பேசினோம்னு சொன்னால் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறது கஷ்டமாயிடும். ஸோ செலக்டிவான டாபிக்ஸை யூஸ் பண்ணி பொண்ணுங்க கூட பேசினா தான் பொண்ணுங்க ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பொண்ணுங்க கூட எந்த மாதிரியான டாபிக்ஸை அவாய்ட் பண்ணணும்ன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ரொம்பவே சீரியஸான டாபிக்ஸ் பற்றி பேசாதீங்க. முக்கியமாக பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக அல்லது சென்சிட்டிவான ஒரு விஷயம் சம்மந்தமாக பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே போய்கிட்டு இருக்கும். அதில் எந்த விதமான ஃபன்னான எலிமெண்ட்ஸும் இருக்காது. ஸோ ஒரு பொண்ணு கூட இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசணும்னா நீங்கள் ஃபன்னாக பேசணும், ஹியூமராக பேசணும். அப்போ தான் முடியும். சீரியஸான கான்வர்சேஷன் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் உருவாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரீசெண்டாக கண்டிப்பாக 2 பேருமே ஒரே மூவியை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மூவியை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதிலேருந்து நீங்கள் அவங்களுடைய டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்றதையும் புரிஞ்சிக்க முடியும். அதோட ஒரு மூவியை பற்றிய ஒப்பீனியன் மூலமாக அவங்களுடைய கேரக்டர் வைஸாகவும் நீங்கள் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப லாங்காக போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சைல்ட்ஹுட் மெமரிஸை பற்றி பேசுகிறது. அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்பவே சீக்ரெட்டாக நடந்த சில விஷயங்களை பற்றி, ரொம்பவே குறும்புத்தனமாக அவங்க பண்ண விஷயங்களை பற்றி அவங்க கிட்ட ஷேர் பண்ண சொல்லி கேளுங்க. அவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்வர்சேஷனும் உங்களுக்கு இடையில் இருக்கிற நெருக்கத்தை இன்னும் அதிகரிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பேசக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய யூஸ்வலான ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசுகிறது. அதாவது காலையில் என்ன நடந்துச்சு, மத்தியானம் என்ன நடந்துச்சு, ஈவினிங்கில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளான நெருக்கம் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், அப்படி பேசும்போது தயவு செஞ்சு கொசிப்ஸ் மட்டும் பேசாதீங்க. பொண்ணுங்க வந்து பொண்ணுங்களோட தான் கொசிப்ஸ் பேசுவாங்க. பொண்ணுங்களும் பசங்களும் கொசிப் பேசினா அந்த இடத்துல வந்து உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ பசங்க வந்து கொசிப் பேசுகிறத வந்து பொண்ணுங்க பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஸோ கொசிப்ஸ் வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் பேசாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன, இது ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அது வந்து உங்களுக்கு அந்த கான்வர்சேஷனில் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்லையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய கேரக்டரை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களையுமே அவங்கக்கிட்ட கேட்குறது மூலமாக அவங்களும் உங்ககிட்ட மறுபடியும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி கேட்டு உங்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் நீங்கள் பேச வேண்டிய டாபிக்ஸ் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.